1962 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியேற்று சில மாதங்களே ஆகியிருந்தது. அவர் ஒரு புகழ்பெற்ற தத்துவ ஞானியாகவும் ஆசிரியராகவும் இருந்ததால் அவருடைய மாணவர்களும் நண்பர்களும் அவருடைய பிறந்த நாளை பெரிய அளவில் கொண்டாட விரும்பினாங்க. சில மாணவர்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் அவரை சந்திச்சு, சார் உங்கள் பிறந்த நாளை நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட விரும்புகிறோம், எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னுடைய பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்கு பதிலாக ஒரு புதிய புரட்சி உருவாக்கலாமே. செப்டம்பர் 5ஆம் தேதியை ஆசிரியர்களை கௌரவிக்கிற ஒரு நாளாக மாற்றினால் என்ன? நான் ஒரு ஆசிரியராக வாழ்ந்தவன், அதுதான் எனக்கு மிகப்பெரிய பரிசா இருக்கும்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட நண்பர்களும் மாணவர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய பிறந்த நாளை தள்ளி வச்சுட்டு ஆசிரியர்களுக்காக அந்த நாளை அர்ப்பணிக்க விரும்புகிறாருன்னா அவருக்கு மனசளவில் எவ்வளோ பெரிய பார்வை இருந்திருக்கணும். இந்த ஐடியாவை அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு போனாங்க. அரசாங்கமும் இந்த விஷயத்தை ஏற்றுக்குச்சு. அந்த ஆண்டிலிருந்தே செப்டம்பர் 5ஆம் தேதியை நம்ம ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோம். ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி மட்டும் யோசிக்காம ஆசிரியர்கள் சமூகத்திற்கே மரியாதை செலுத்தணும்னு விரும்பினார். அவர் குடியரசுத் தலைவராக மாறிய பிறகும் தான் ஒரு ஆசிரியர் என்ற அடையாளத்தை அவர் மறக்கல. ஒரு சிறந்த ஆசிரியரின் மதிப்பை உலகிற்கு உணர்த்திய இந்த சம்பவம் இன்றும் நம்மை ஊக்குவிக்கிறது. சிறந்த ஆசிரியர்களின் கண்ணியமான வார்த்தைகள் நாம் எப்போது எங்கு இருந்தாலும் நம் மனதை தொட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆசிரியரின் அன்பும் அருளும் மாணவரின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உடையது. Love and respect to all the great teachers. Thank you.